நேத்து வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அதே சமயத்துல இங்க வந்து இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சியானது ஒன்று நடைபெற்றது. இப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் மீது பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அது ஓகே. சினிமால இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து ஓகே வரட்டும், வரட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சினிமாவுல உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேத்து மேடையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புதுசா வரவங்கலாம் வந்து அசால்ட்டா திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சிருந்தார். யார் வந்தாலும், எது வந்தாலும் இங்க இது மாறாது. அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, எந்த விஷயமும் அப்படி அவங்க நினைக்கிற விஷயம் நடக்காதுங்கிற ஒரு விமர்சனத்த முன் வச்சிருந்தாரு. இல்ல அவரு பாத்தீங்களா? முழுமையா என்ன பேசினாருன்னு தெரியல. ஆனா நான் ஓகே. ஒரே ஒரு செய்தி மட்டும் பார்த்தேன். ஆ. என்னன்னா வந்து புதிய கட்சிகள், பழைய கட்சிகள் எல்லாத்துக்கும் சவால் விடக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு ம். அப்படின்றத பேசுறத மட்டும் நான் பார்த்தேன். நீங்க சொன்ன விஷயங்கள அவர் பேசினாரான்றது எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்த நான் கவனிச்சேன். ம். எல்லா கட்சியுமே அப்படிதான். எல்லா கட்சியுமே புதிதாக வர கட்சிகளுக்கும், ம். பழைய கட்சிகளுக்கும் சவால் விடக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். 50 வருஷ கட்சிக்கு தாவேகா சவால் விட்டுட்டு தான் இருக்கு. ஒன்றியத்தை ஆளக்கூடிய, இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவிற்கு தாவேகா சவால் விட்டுட்டு தான் இருக்குது. நீங்க 75 வருஷம் ஆலமரம்னு சொல்றீங்கன்னா, அந்த ஆலமரத்தை எதிர்த்து நாங்க சவால் விட்டுட்டு தான் இருக்கிறோம். 10 வருஷ கட்சியா இருந்தாலும் 12 வருஷ கட்சியா இருந்தாலும் எங்களை எதிர்க்கும் போது நாங்கள் சவால் விட தயாராக தான் இருக்கிறோம். இதற்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு கட்சி வந்து மேபி அவர்கள் ஒருவேளை தாவேகாவை எதிர்த்து வந்தால் கூட அங்கேயும் நாங்கள் சவால் விட தயாராக தான் இருப்போம். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், இது எல்லா ஆளுமைகளுக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கிறது தான். இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய மனம் குளிர்வதற்காக அவர் பேசிட்டு இருக்காரு.